துணிச்சலோடு முன் வைக்கிற திரு ராஜன், அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார், எனக்கு ரொம்ப என்னால் தாங்க முடியல அப்படின்னு டிஆர் அவர்கள் வந்து பேசினாங்க. அப்போது அவருக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்காரு திரு ராஜன் அவர்கள் பாருங்கள். அவர் பல்வேறு பிரச்சனைகளில் தான் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத வந்து இருந்தாலும் அவர் வந்து அதை வெளிக்காட்டிக்க விரும்பலை. அதை எல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து காமிக்காமல் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொது நிகழ்ச்சிகளுக்கு சினிமா துறைக்குமான அந்த பிரச்சனையை தான் பேசுகிறது தான் அவர் கவனம் இருந்தார். அவருக்குடைய பிரச்சனையை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து எதையுமே அலட்டிக்கலை. அப்படி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளர்கள், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து தொடர்ந்து இப்படியான எளிய தயாரிப்பாளர்களுக்கு வந்து பண உதவி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. அவங்களாம் வந்து கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. எப்போவும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து பிஸியாக இருக்கும். நான் பழைய தயாரிப்பாளர்கள் வந்து சந்திக்கிறதும், அவங்கள்ட்ட வந்து ஒரு திருமண பத்திரிக்கை வச்சு போகிறதுக்கும், அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு, குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அழைக்கிறதுமா ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் சங்கம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நிர்வாகிகள் இருக்காங்களே தவிர, இந்த மாதிரியான ஒரு எல்லார்ட்டையும் அணுகிற மாதிரியான, எல்லாரும் போய் எளிதில் அணுகிற மாதிரியான ஒரு இடமா அந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய அது கேள்விக்குறி தான். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாகவே வந்து அது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு மௌனமாக தான் இருக்குது. அதை வந்து பெருசாக வந்து இயங்குகிற மாதிரி தெரியல. அதனால் வெறும் அறிக்கைகளும், வெறும் குரல் மேடைகளில் பேசுகிறது மட்டுமே அது வந்து தீர்வை கொடுக்காது. இந்த மாதிரி நல்ல கே. ராஜன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களை வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை யாரும் எடுத்து விடக்கூடாது. 2வது அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கம் வந்து உறுதுணையாக இருக்கணும். எப்போவுமே அது ரொம்ப முக்கியம்.